வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அறுவடை வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். கொல்லை அறுவடை இருக்குது, வாங்க பார்க்கலாம். நேற்று சண்டே, அதனால் என்னால் சண்டே அறுவடை போடுவேன். உங்களுக்கு என்னால் போட முடியல, ஏன்னா நேற்று ரொம்ப ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் போட முடியல. அமாவாசை இல்லைங்களா, அதனால் அந்த ஒர்க்கு பார்க்குறதுக்கே சரியாக இருந்துச்சு, என்னால் போட முடியல. இப்போது எல்லா காயும் இருக்குது, கொஞ்சம் வெயிலாகவும் இருக்குது. வீடியோ ஏறக்குறைய இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில காய்கள்லாம் பழுத்துட்டு இருக்குது. விதைக்கு நிறைய காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கனகாம்பரம், முல்லை, மல்லி, ஆல் எல்லாம் என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பண்ணிக்கலாம். மிளகா பாருங்கள், எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு. மற்ற மிளகா என் பேரன் மிளகா பறிக்கிறான். பறி, டக்கு டக்குன்னு பறி, ஆயா வீடியோ பிடிக்கிறேன். பறி பறி பறி, சூப்பர். எங்கள் மித்துன் குட்டிக்கு போதும், நீ ஆயா நான் பறிக்கிறேன். சரி, நீ போதும் பறிச்சுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று அமாவாசைன்றதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதனால் எதையும் பண்ண முடியல. இன்றைக்கி நேற்று பூ அறுவடையிலேருந்து எல்லாமே நின்று போச்சு. ஒரு நாள் பூ பறிக்கல. எவ்வளோ கொல்லை பூ இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பூ கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். இது இல்லாமல் அங்கே ஒரு செடி இருக்குது, இது ஒரு செடி இருக்குது, அங்கே ஒரு செடி இருக்குது. இன்றைக்கி மட்டும் ஒரு 4 முழம் பூ இருக்குது. இப்போ நீங்கள் அரும்பாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியல, இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிவிட்டு. இது போல் உங்கள் வீட்லேயும் பூக்குதான்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு முல்லைப்பூ செடி, ஒரு வாங்க கொல்லை அறுவடையை பார்க்கலாம். எல்லா அறுவடையும் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தாக்கா எல்லா செடியும் கீழே தள்ளி விட்டுருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா மழை வர மாதிரி வந்திருக்கு, காற்று அடித்து எல்லாம் தள்ளிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சரி பண்ணி வச்சு ஒரு வழியாக அறுவடையை முடித்தேன். எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வாங்க அறுவடையை பார்க்கலாம். நல்லா சூப்பராக 3 காய் இருக்குது, அதுலேயே நல்ல காய். ஏன்னா இப்போ இந்த வெயிலுக்கு சின்ன சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காய். நான் கொஞ்சம் மருந்து எதுவும், அதாவது இந்த உரங்கள் எதுவும் போடவே இல்லை, அதனால் காய் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு. இருந்தாலும் வெயிலும் கொஞ்சம் மேலே நிறைய வெயில் அடிக்குது, அதனால் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பூ வருது, அப்படியே வெயிலில் கருகி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பராமரிக்கிறேன், அப்போவும் என்ன முடியல. நிறைய காய்ங்க பழுத்துட்டு இருக்குது. நேற்று போய் சண்டே அறுவடை போடவும் முடியல. நேற்று அமாவாசைன்றதுனால அப்படியே போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு எதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி விட்டால் மொத்த காயும் பழுத்துடும். இப்போவே ஒரு 1 கிலோ காய் கிட்ட பழுத்துட்டு இருக்குது. இப்போ பழுக்காமல் இருக்கிறத மட்டும் பறித்து எடுத்து வைக்கிறேன். அடுத்த வாரத்தில் தான் உரம் நிறைய கொஞ்சம் நல்லா உரம் கொடுக்கணும். அங்கே மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன். அரிசி கவன தண்ணி, மாவு, புளிச்ச மாவு, இதெல்லாம் நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். அதன்படி எல்லாம் போடுங்க. இது மாதிரி நம்ம ஆர்கானிக்கு உரங்கள் போட்டு இது மாதிரி நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் இது போல் விளைய வச்சு ஆர்கானிக்காக சாப்பிட்றது நமக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தானது. நம்ம உடம்புக்கும் எந்த சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் நல்லது. அதுலேயும் மிளகாவும் இருக்குது, அங்கங்கே பழுத்த மிளகாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பழுத்த மிளகாயையும் பறிச்சிட்டேன். இன்னும் அவரைக்காய் அந்த பக்கம் இருக்குது. இன்றைக்கி அவரைக்காயெல்லாம் 1, 2 தான் இருக்குது, அது சரியாக பறிக்கல.
கீரை இதெல்லாம் பறிச்சிட்டோம். அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிலே பச்சை மிளகாவும் இருக்குது. பழுத்தது வரைக்கும் கட் பண்ணிக்கினேன். தேவைக்கு வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக போய் பறிச்சிக்கலாம். அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு சைடு எஃபெக்ட்டு. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இது மாதிரி கரெக்டாக பறித்து எடுத்துக்குவோம். கீரையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். நமக்கு தேவைன்னா நம்ம வீட்டிலேருந்தே போயிட்டு பறித்து தேவையான நேரத்துக்கு நம்ம பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. இது பாருங்கள், நான் அதுக்குன்னு ஒரு பார்ட் வைக்காமலே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சும்மா தப்பு செடியாக முளைக்கிற ஒரு கீரை செடி என் தேவையை பூர்த்தி பண்ணி நான் அடுத்தவங்களுக்கு விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காவும் வாரம் 1 கிலோ 2 கிலோ 1.5 கிலோ அப்படி விற்றுறேன். எனக்கு நடுவுலையும் தேவைப்படுறேன்னு கேட்டாங்கன்னா ஆர்கானிக்காக இருக்கிறதுனால வீட்டாண்டியே வந்து கேட்குறாங்க. அதனால் அதையே கொடுத்துட்றது. பூவும் என்ன தெரிஞ்ச அளவுக்கு தேவைக்கு மீறி விற்றுடுவேன். நிறைய பூவும் நான் எக்கச்சக்கமாக பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பூ கூட நான் விலைக்கு வாங்கறதில்ல. நேற்று கோயிலுக்கு போனேன். என்னோடய பூவே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போட்டேன். வாடாமல்லி பூ நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வாடாமல்லி பூ இருக்கும். ஆனால் நான் கொஞ்சமாக தான் பறித்தேன். கீழே 2 கத்திரிக்காய் தான் பறித்தேன். அந்த பக்கம் இருக்குது கத்திரிக்காய் இன்னொரு மொத்தம் சேர்த்தா ஒரு 1/2 கிலோ வரும். ஆனால் நான் கொஞ்சமாக தான் பறிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பக்கத்து பிளாட்டில் தான் நான் வச்சுருக்கேன் அந்த பப்பாளி. அது நான் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து பறிச்சுட்டு போனாங்க. அதாவது அந்த பிளாட்டுக்காரவங்களும் வந்து பறித்தாங்க. பறித்து சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு அப்போவும் இப்போ ஒரு 10 கிலோ காய்க்கு மேலே கிடச்சிருக்கு. பாருங்கள், இது இப்போ தான் அந்த வெயில்லையும் கஷ்டப்பட்டு ரெகுலராக நீங்கள் பார்க்குறீங்க தவறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இப்போது அதை பறித்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை தவறாமல் பார்த்துக்கோங்க. இவ்வளோ மிளகா கிடைச்சிது, பழுத்த மிளகா. ஒரு கட்டு கீரை கிடைச்சிது. இன்னும் கீழே இருக்குது, கீரை பழிக்கல. இவ்வளோ வாடாமல்லி இங்கே வீடியோக்காக கொஞ்சோண்டு பறித்தேன். ஆனால் இன்னும் ஒரு 1/2 கிலோ வாடாமல்லி இருக்குது. அது பறித்து வச்சா ஒரு 10 நாள் 20 நாள்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படியே நல்லா இருக்கும். இந்த கனகாம்பரம் அறுவடை பண்ணி அது தனியாக வச்சுட்டோம். அது எடுத்து இதில் காட்ட முடியல. ஒரு செடியில் கொஞ்சம் மட்டும்தான் காட்டினேன். ஒரு 4 முழம் பூ ஆகிற அளவுக்கு நேற்று கூட உங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லைங்களா, அவ்வளோ இருந்தது. அது பறிச்சிட்டோம். அது பறித்து கட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கத்திரிக்காய் ஒரு 1.25 கிலோ தான் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். கீழே கொஞ்சம் இருக்குது, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயும். அது கீழே அரைக்காமல் விட்டுட்டேன். மேலே மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பப்பாளி கொள்ளை அறுவடை. ஒரு 10 கிலோ பப்பாளி கிடச்சிருக்கு. பாருங்கள், இவ்வளோ பப்பாளி கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பக்கத்தில் ஒரு பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டில் நான் வச்சுருக்கேன் அந்த செடியை. அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதில் இந்த கிடைச்சிது இவ்வளோ. நம்ம வீட்டு எதிர்க்கு கொஞ்சம் இந்த பக்கமாக வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 கிலோ, ஒரு 4 கிலோ காய் இருக்கும். அந்த பப்பாளி பழம் நல்லா சூப்பராக கனிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாம் இன்றைய அறுவடைகள். சண்டே போட முடியல, அதனால் இப்போ போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாமைய வாழ்த்துக்கள். கஷ்டப்பட்டு இந்த வெயில் ஒன்றும் பார்க்காம போய் பறிச்சுன்னு வீடியோ இனிமே தான் எடிட் பண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தவறாமல் பார்த்துருங்க. ஷார்ட்ஸில் கொஞ்சமாக தான் போடுவேன், சொன்ன மாதிரி சாங் தான் போடுவேன். வீடியோ பாருங்கள். என்னோடய லைவுக்கு வாங்க. லைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போது வீடியோ சரியாக பண்ணுறதில்ல, முடியல.
இருந்தாலும் இப்போ மானிட்டேஷன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது அனைத்தும் ஆர்கானிக் உரங்கள், ஆர்கானிக்காக எல்லாம் தயார் பண்ணது. செய்யுங்க, எல்லாம் ஆர்கானிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.